ஹாய் ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம எது ஓப்பன் பண்ணலாம் இதுதான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் டெம்ப்ளேட் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விஎன் ஆப்பில் போட்டு எடிட் பண்ண தேவையில்லை, இன்ஷாட் பேட் எடிட் பண்ண தேவையில்லை. எனக்கு எடிட்டிங்லாம் அவ்வளோவா தெரியாதுப்பா. சிம்பிளாக எதனா ஒரு ஆப்பில் ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி டெம்ப்ளேட் வரணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெசில்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பில் தான் வந்து முக்கால்வாசி இன்ஸ்டாகிராமை வந்து உங்களுக்கு வருது. பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் மட்டும்தான் இப்போ வந்து தராங்க. இதில் நான் சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு. ஸோ இந்த ரிசில்னு ஒரு ஆப் இருக்குது. இது ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்துங்க. இதுதான் சிம்பிள் RIZZLE. இதே ஒரு சைடு இன்ஸ்டால் பண்ணிங்க. செகண்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆடியோ அப்படின்னு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ரெசில் ஆப்பை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு தான் வரும் டெம்ப்ளேட்ஸு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட்டாக வரும். இதில் நீங்கள் எது வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டாக வரது எல்லாமே முக்கால்வாசி டெம்ப்ளேட்ஸ் இதில் வந்துடும். கிளிக் பண்ணி போடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ எடிட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்டிங் அது. ஸோ பெயிண்டிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். PAINTI பெயிண்டிங் அப்படி கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுத்துட்றேன். ஸோ பெயிண்டிங் கொடுத்தவொடனே இந்த இடத்துல நிறைய வரும் ரெசிலர் சேனல் ட்ராக். நான் வந்து ஹேஷ்டாக் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேஷ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 7.4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அந்த ஹேஷ்டாக். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா இதில் ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. ஆனால் கிளிக் பண்ணால் வேறு மியூசிக் ஓடும். ஸோ நம்ம எப்படி அது வந்து மியூசிக் சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல அப்லோட் பண்ணாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். என்ன சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஏதோ சோனாக்கு ரபுனகி பாயான்னு சொல்லிட்டு ஹிந்தி பாட்டு வரும். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, கிரியேட் வீடியோன்னு கொடுத்துருங்க. டவுன்லோட்ஸில் போய்ட்டு நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே இந்த இடத்துல இதுமாதிரி ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பாட்டு வந்து நார்மலாக வேறு ஒரு பாட்டு தான் வரும் உங்களுக்கு, ஹிந்தி பாட்டு. இப்போ நம்ம பாட்டு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது என்ன பண்ணோன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் போயிடுங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ்லாம் கூட சேஞ்ச் பண்ணலாம். அதையும் நான் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மற்றவங்க வைக்கிறத விட இப்போ நீங்கள் பண்ணுறது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து சவுண்டு வால்யூம் பண்ணிடுறேன். ஸோ வால்யூம் பண்ணவொடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃபெக்ட் வச்சுங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு குறிப்பிட்ட லென்த்து ப்ளே பண்ணுங்கள். இப்போது ப்ளே பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு கலர் தான் அப்படியே எடுத்துருங்க. திருப்பியும் ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் எண்டில் போகும்போதும் இன்னொரு கலர் பீட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 3 பீட் ஆகும். அப்படியே திருப்பியும் வெயிட் பண்ணுங்கள். திருப்பியும் ப்ளே பண்ணுங்கள். கடைசியில் வேறு எதனா ஒரு எஃபெக்ட் போட்டு அப்படி முடிச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டலாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். இது நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் தேவையோ அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஆனால் பாட்டு மட்டும் வேறு வருது. ஓகே, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கேலரியில் சேவ் ஆகுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் ஒரு ஆப். ஜஸ்ட்டு வந்து நியூ ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுலேயும் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இது போக நம்ம பார்க்கலாம். அப்புறமா என்ன பண்ணால் அப்புறம் ஹேஷ்டாக்னா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போஸ்ட்டும் ஆகும், உங்களோட கேலரியிலே சேவ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது இன்ஸ்டாகிராமில் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஆசை விடுவதில்லை அந்த மியூசிக்கை போட்டு நம்ம எடிட் பண்ணி இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஸோ வீடியோஸில் நம்ம வந்துச்சு வேறு பாட்டு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பாட்டுக்கு இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம் போயிடுங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம அந்த பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது வந்து என்ன பண்ணணும், இப்போ நான் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ரீல்ஸ் போகிறேன். ப்ளஸ் போயிட்டு ரீல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ரீல்ஸ் ஆட் பண்ண உடனே நம்மளோட அந்த ஃபோட்டோ இந்த வீடியோ ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஆட் பண்ண உடனே இந்த சவுண்டு தான் வரும். ஓகேங்களா, இங்கே செலக்ட் பண்ணிங்க. இங்கே செலக்ட் பண்ண உடனே நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஆடியோ இங்கே காட்டும். நார்மலாக வேறு ஒன்று காட்டும். சேவ்டு ஆடியோன்னு ஒன்று இருக்கும் போது கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நான் வந்து போட்ட ஆடியோ. ஓகேவா, ஆசை வருது இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்படியே விடுங்க. ஸோ அவ்வளோதான். கொடுத்துட்டு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோடனே ப்ரிவியூ காட்டும். ப்ரிவியூ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறலாம். அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோடனே நம்மளோட கேலரிலேயும் சேவ் ஆகிடும். பார்த்துடலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணதை அப்லோட் பண்ணிடலாம், இல்லை ப்ரைவேட்டில் வச்சிருந்தா ப்ரைவேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இப்போது சிம்பிளாக நிறைய பேர் ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய என்னென்ன ட்ரெண்டிங் வருதோ, எந்த ஒரு ஆப்பும் நம்ம எடிட் பண்ணாமல் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறது 2-3 ஆப்லாம் இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.